ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனோட மனசை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அரசி வராங்க. என்னமாச்சு, எதுக்காகமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? அப்பா மனசு சீக்கிரமாக மாறிடும், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லவும், இல்லடி உங்கள் அப்பா ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாமல் இருந்ததே கிடையாதுடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா உனக்கு உடம்பு முடியாமல் போனால் கண்டிப்பாக அப்பா வந்து உங்ககிட்ட பேசுவாங்கல்ல, நீ உடம்பு முடியாத மாதிரி நடிச்சிடா அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற, நடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லையாடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா அப்பா உன்னை புரிஞ்சுக்கணுமா வேண்டாவா, நீ இந்த மாதிரி பண்ணனா அப்பா உங்ககிட்ட வந்து பேசுவார்ல அப்படின்னு சொல்லவும், சரிடி சரிடி நான் உடம்பு முடியாத மாதிரி போய் பெட்டில் படுத்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து எனக்கு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி சொல்லு, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்கிட்ட வந்து பேசுகிறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் படுத்துக்கிட்டு உடம்பு முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி நடிப்பா ஆரம்பிச்சிடாங்க. ஐயோ எம்மா எனக்கு உடம்பு முடியலையே, எனக்கு கை கால் வலிக்குதே, ஜுரம் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கவும், அப்புறமா நம்ம கதிர் சரவணன், அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்திலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சுமா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லவும், டே உங்கள் அப்பா என் கூட பேசாமல் இருக்கிறதுனால எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுடா, உங்கள் அப்பாவை என் கூட பேச சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு என்னம்மா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வராரு. வந்த உடனே அக்கா என்னாச்சுக்கா, உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ தோண மாதிரி இருந்துச்சு, அதனால தான்க்கா வந்தேன், என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லவும், டே பழனி எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுடா, அக்கா எந்த நிலமையில இருக்கிறேன்னு பார்த்தியா, அக்காவை இந்த நிலமையில பார்த்துக்கிட்டு எல்லாம் சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு பாண்டியன் அமைதியாக தான் நின்றுட்டுருக்காரு. அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கவும், அக்கா அக்கா உனக்கு உடம்பு முடியாத மாதிரி தெரியலையக்கா, உடம்பெல்லாம் சில்லுன்னு தானே இருக்குது, டே பழனி எனக்கு உள்காய்ச்சல் மேலே இருக்குதுடா, அதனால நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு கோமதி நடிக்க தான் செய்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா கடைக்கு டைம் ஆகுது வாடா போகலாம் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு நம்ம சரவணந்துட்டு, அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும், உடம்பு முடியாமல் தானே இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்துப்பாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம கோமதி எழுந்து உட்காந்துக்கிட்டு, ஐயோ கடவுளே எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னது கூட அவர் காதலை கேட்காம இப்படியே அவர் மனசாட்சி இல்லாமல் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், இதை பார்த்துட்டு நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா நீங்கள் நடிக்கிறீங்கன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவர் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாரு, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு வெளியே. அதுக்கப்புறம் என்ன நம்ம கதை இருந்துட்டு, என்னம்மா இங்கே பாருடா உங்கள் அப்பா கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வராங்க. மீனா வந்த உடனே என்னத்தை என்ன உங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி உங்கள் மாமா என்ன நான் உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கேன், ஆனால் ஒரு வார்த்தை கூட என்னை கேட்காம அவர் பாட்டுக்கு கடைக்கு கிளம்புறேன்னு போயிட்டாருடி, இப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டராக எழுதி எழுதி மாமா கிட்ட கொடுங்க, அதை மாமா படிச்சுட்டு கண்டிப்பாக மனசு மாறுவாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாத்த கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு ஒரு கவிஞராகவே மாறிடுறாங்க. எழுதுறாங்க கிழிக்கிறாங்க, எழுதுறாங்க கிழிக்கிறாங்க, ரொம்ப நேரமாக இதே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அரசியும் மீனாவும் வந்து பார்க்கவும், இதை பார்த்துட்டு என்னம்மா என்ன இதெல்லாம், என்ன ரூம் முழுக்க இது பேப்பராகவே இருக்கு, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி எனக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல, யோசிச்சு யோசிச்சு எழுதி எழுதி கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டேன்டி, இப்போ நான் ஒன்று எழுதியிருக்கேன் அது நல்லா இருக்குன்னு எனக்கே தோணுது, படித்து பார்க்குறேடி, இல்லத்த நீங்கள் 2 பேருக்குள்ள ரொம்ப சீக்ரெட்டாக எழுதுவீங்க, அதனால் அதெல்லாம் நான் படிக்க விரும்பலை, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி நீ கூட வரியா, நீயும் நானும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை என்னை ஏதாச்சும் மாமா ஏதாச்சும் பேசிட்டாருன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுமே, இங்கே பாருடி அவர் பேசாமையாக இருக்காரு, டெய்லி தாண்டி பேசிக்கிட்டு இருக்காரு, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போன உடனே, ஏங்க இந்தாங்க இந்த லெட்டரை படிங்க, இந்த லெட்டரை படித்தாவது என் மேலே இருக்கிற கோவம் உங்களுக்கு தீருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து கடைக்கு ஒரு ஆள் வராங்க. வந்த உடனே அண்ணே 4 முட்டை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
முட்டையை எடுத்து அந்த பேப்பரில் மடித்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. ஏங்க, நான் எவ்வளோ ஆசைப்பட்டு அந்த லெட்டரை எழுதிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் அதில் முட்டையை மடித்து கொடுத்து அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பின்னாடியே ஓடுறாங்க. மீனாவோ நம்ம கோமதியோ, அக்கா நில்லுங்கக்கா, அந்த முட்டையில் இருக்கிற கவரை மட்டும் கொடுத்துருங்கக்கா, அது ஒரு முக்கியமான பேப்பர்க்கா, தெரியாமல் அதை அந்த பேப்பரில் முட்டையை வச்சு கொடுத்துட்டாங்க, சாரிக்கா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா சரிம்மா, இந்த முட்டையை எதில் வைக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் போயிட்டு ஒரு கவர் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா ஒரு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு கவரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த முட்டையெல்லாம் அந்த கவரில் போட்டுக்கிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே பாருங்கள், இந்த இந்த லெட்டரில் இருக்கிற வார்த்தைங்க ஒவ்வொன்றும் என் மனசில் இருந்து ஆழமாக எழுதுனதுங்க. இதை படித்து பாருங்கள். நான் இங்கேருந்து போகிறேன், நான் கண்டிப்பாக நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் என்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அத்தை, சூப்பராக இருந்துச்சு அத்தை நீங்கள் பேசினதை பார்த்து நானும் வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, ஆமாவாடி, நான் நல்லா பேசினேனா, எனக்கு அப்படியெல்லாம் தெரியலடி, அவர் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கே எனக்கு அப்படியே பயமாக இருக்குது, காலு கையெல்லாம் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்குதடி அப்படின்னு சொல்லவும், அத்தை, நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பேசின மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல, நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பாரடி, ரொமான்ஸ் பண்ணிட்டாலையும் அமைதியாக இருடி, என்னோட வயிற்றுச்சில ஏண்டி கொட்டிக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, உங்கள் வயிற்றுச்சில கொட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். இங்கே பாருங்கத்த, கண்டிப்பாக மாமா சாயங்காலம் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு அந்த லெட்டரை படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், சரி படித்து தான் பார்ப்போம் என்ன தான் எழுதி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. படித்த உடனே நம்ம கோமதி மேலே ஒரு மாதிரி பாசம் வந்துடுது. அந்த லெட்டரில் அப்படி என்ன தான் எழுதியிருக்காங்கன்னு தெரியல, சட்டை இல்லாமல் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரவணன் வராரு. வந்த உடனே என்னப்பா லெட்டர் அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மளிகை கணக்கு எல்லாம் எழுதி வச்சுருக்கேன்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த லெட்டரில் என்ன தான் எழுதியிருக்காங்கன்னு நம்மளாலே படிக்க முடியல, ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே படிச்சுக்கிட்டாங்க. ஆனால் மூஞ்சில் ஒரு சிரிப்பு மட்டும் இருந்துச்சு. அந்த சிரிப்பை பார்த்தா கோமதி மேலே இருக்கிற கோவம் போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் ஓரமாக நின்று போய் யோசிக்கிறாரு, என்ன அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய வாரே நடக்குதே, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, அப்பா போயிட்டு அம்மா கூட பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் பாண்டியன் சரவணன் கிட்ட போயிட்டு, டேய் சரவணா, என்னடா யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா, நீங்களும் அம்மாவும் பேசுவீங்களா மாட்டிங்களா, இல்லை நீங்கள் போயிட்டு பேச மாட்டிங்களா, எனக்கு அதுவே யோசனையாகவே இருக்குதுப்பா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா தேவையில்லாத யோசனைலாம் எதுக்கு, வேலை பார்க்குற இடத்துல அப்புறமா திட்டினான்னு சொல்லிடுறீங்கள, இப்போ பாருடா, வேலை பார்க்குற இடத்துல என்ன யோசனை உங்களுக்கெல்லாம், ஃபஸ்ட்டு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அப்பா, இல்லைன்னா மட்டும் நீங்கள் திட்டாமல் இருக்கீங்களா, பரவாயில்ல விடுங்கப்பா, நீங்கள் திட்டுங்க, ஆனால் பதில் சொல்லிட்டு திட்டுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரவணனும் நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி வந்து நிற்பா, நம்ம கூட பேசுவா, நம்ம தான் பேசாமல் போயிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் வருவார். ஆனால் நம்ம கோமதி வீட்டில் ரூமில் போயிட்டு உக்காந்துட்ருப்பாங்க. கண்டிப்பாக இனிமேல் அவர் முன்னாடி போய் நின்று அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்ட உடனே நம்ம பாண்டியன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே கோமதி எங்கே இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. கோமதி நம்ம கூட வந்து பேசலையே செய்யலையே, நம்ம என்ன தான் பேசினாலும் செஞ்சாலும் நம்ம கூட வந்து பேசுவாள், இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனையில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு போயிட்டு நம்ம பாண்டியன் கிட்டே, அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுமாப்பா, என்கிட்ட கேளுங்கப்பா, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா எனக்கு எதுவும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு நாள் கூட தான் பொண்டாட்டி தான் கூட பேசாமல் இருக்க மாட்டாளே, இப்போ ஏன் இன்னும் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், கோமதி எங்கே போயிட்டான்னு சொல்லி கேட்கவும் முடியாது. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ணி அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கான்னு இப்போ தான் புரியுது. நம்ம அதாவது கோமதி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோன்னு இப்போ தான் எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை குடுகுடுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம அதாவது மீனா இருந்துட்டு இதெல்லாம் ஃபோட்டோ வீடியோவாக எடுக்கிறாங்க. எடுத்த உடனே நம்ம கோமதிக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு கோமதி, என்னை இவ்வளோ பெரிய முட்டாள ஆக்கியிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண, என்னால் இந்த துரோகத்தை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, இது
இது உங்களுக்கு நான் உங்ககிட்ட பொய் சொல்லணுன்றதுக்காக அதெல்லாம் சொல்லலைங்க. அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்கன்றதுக்காக தான் ராஜியும் கதிரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டுங்க. வேறு எதுவும் இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் உங்ககிட்ட நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியனை ஒரு வழியாக நம்ம கோமதியை ஏற்றுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருந்துட்டு நம்ம அதாவது பாக்கியம் குடும்பத்துக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாரடி மயிலு, உங்க அத்தைக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமாடி, நீ பொய் சொல்லி துரோகம் பண்ணிட்டு இருந்தானே உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க. இப்போ அவங்க பொண்டாட்டியும் துரோகம் பண்ணிட்டு எப்படி வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கு, அந்த அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும்ல, எதுக்காக வீட்டை விட்டு துரத்தாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்போ ஏத்துக்கிட்டேன்னு வேற சொன்னாங்களாமே. இங்க பாரு, இதுக்கு நம்ம நியாயம் கேட்டே ஆகணும், வா நம்ம இப்பவே போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மயில இருந்துட்டு, இங்க பாருமா, ஏற்கனவே நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோமா, இதுக்கப்புறமும் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாமா, வேண்டாம் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நான் ஏதாச்சும் பண்ணி தாண்டி ஆகணும். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ண விடுடி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதாவது நார்மலா, கோமதி எனக்கு காஃபி கொண்டு வா கோமதி, உன் கையால காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வீட்டு முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. நின்ற உடனே, இங்க பாருங்க ஐயா, வாங்க உத்தம மனுஷரே, வாங்க வெளியே, உங்ககிட்ட ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு, கோமதி யார் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறது, போய் யாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு வெளியே வந்து பார்க்கவும், பாக்கியம் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட உள்ள போயிட்டு, எங்க அந்த பித்தலாட்ட குடும்பம் தான் வந்திருக்குங்க, இன்னும் என்னென்ன நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் வந்திருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க, எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு, இங்க பாரு கோமதி, நீ எதுவுமே பேசாத, நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே நம்ம பாக்கியத்தோட வாய்ஸ் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமா வெளியே வராரு. வெளியே வந்த உடனே, என்னம்மா என்ன வெளியே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், உங்க மாமியார் குடும்பத்துல இருந்தாண்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, அவங்கள என்னோட மாமியார் மட்டும் சொல்லவே சொல்லாதீங்கம்மா, அவங்க அதாவது அவங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணவும் இல்லை, அந்த குடும்பம் யாருன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிடா சரவணா, சரி கோவப்படாதரா, அப்பா போய்க்கிறாங்க, அப்பா போயிட்டு பேசிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாம இங்கே இருடா, நீ அங்க போகாதரா அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் வந்துட்டு, உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்காக இங்கே வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தினது பத்தாதான், இன்னும் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தலான்னு வந்திருக்கீங்க, இல்லை நாங்கள் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லவும், நம்ம மயில இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஏதோ என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னோட அம்மாவும் அப்பாவும் இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுட்டாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அதுக்காக என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிட்டீங்க, வேறு என்ன தான் பண்ணலான்னு இருக்கீங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை ஒசத்தி பேசவும், என்ன எல்லா தப்பும் பண்ணிட்டு இப்படி வாயை ஒசைச்சு பேசினா நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயம் ஆயிடுமா, இப்போ எதுக்காக வந்து இங்கே வாசலில் நின்று கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா பெரிய மனுஷா, ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறவன் தானே நீ, உன் பொண்டாட்டி உன்கிட்ட உன்னை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக அவகிட்ட பேசாமல் இருந்தில்ல, எது அவளும் பொய் சொல்லிட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டு தானே இருந்தா, அவளை வீட்டை விட்டு துரத்தாம எதுக்கு உன் கூடவே வச்சிருக்க, இங்கே பாரு, உனக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், என் பொண்ணுக்கு ஒரு நியாயமா, என் பொண்ணு ஏதோ அவ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டுமேன்றதுக்காக ஒரு 4-5 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக ஏதேதோ ஒரு பொய்யை சொல்லி வச்சுட்டா என்னோட பொண்ணு, உன்னோட பொண்டாட்டியும் அந்த மாதிரி தானே, ஏதேதோ பொய்யை சொல்லி தானே உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்தா, என் பொண்ணு பண்ணதுக்கும் உங்கள் பொண்டாட்டி பண்ணதுக்கும் வித்தியாசன்ற பெருசாக ஒன்றுமே இல்லையே, அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு ஒரு தண்டனையும் உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு தண்டனையும் கொடுத்தா என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே, இங்கே பாருங்கள், நியாயம் அநியாயம் பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நியாயத்தை பற்றி நீங்கள் பேச வந்துட்டீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு நியாயமாக நடந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் நியாயமாக பேசியிருப்போம், ஆனால் நீங்கள் நியாயமாக நடந்துக்க கிடையாதே, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்கு நியாயத்தை பற்றியெல்லாம் பேசி இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்னோட பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பேன்,
என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது சொல்லுங்கள். என் பொண்ணு ரொம்ப பாவம். என் பொண்ணு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் சித்திரவாதியை தான் அனுபவிச்சிட்ருக்கு. ஒரு நாள் கூட என் பொண்ணு சந்தோஷமாக இல்லை இந்த வீட்டில். என் பொண்ணை வச்சு நீங்கள் கொடுமை தானே படுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்கே பாருமா, உன் பொண்ணை கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னால் உன்னோட நாக்கு அழுகி போயிடும். எப்படி இது இப்படி வாய் கூசாமல் நீ பொய் சொல்லிக்கிட்டே இருக்க? இப்படி ஒரு ஆளுங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்தனை பற்றியா என்ன சொல்லணும்? இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இவங்க இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களா, நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி நீங்கள் வர சொல்லுங்கள் அவங்கள. அவங்க வந்தால் தான் இவங்க இந்த வீட்டை விட்டு போவாங்கன்னா அவங்கள நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணால் நாங்கள் பயந்துக்கிட்டே இங்கேருந்து போயிடுவோம்னு நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இங்கே வருவோம். இது என்னோட பொண்ணோட வீடு. என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக நான் எப்போவுமே போக விட மாட்டேன். இந்த வீட்டில் தான் என் பொண்ணை வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்காக இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ரொம்ப அதாவது நீங்கள் கத்தி பேசாதீங்க அத்தை. ஃபஸ்ட்டே நீங்கள் உடம்பு முடியாதீங்க. இப்படி நீங்கள் கத்தி பேசினா எப்படிங்க அத்தை? நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு நம்ம அதாவது மயில இருந்துட்டு, இங்கே பாருமினா, நீயாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்ல மாட்டியா? என் வாழ்க்கையை பற்றி இந்த அக்கா சந்தோஷமாக வாழணும்னு உனக்கு ஆசையே கிடையாதா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் நியாயமாக நடந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நானே அவங்கக்கிட்ட பேசியிருப்பேன். நீங்கள் பண்ணதெல்லாம் ஃப்ராடு வேலை. இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வேறு நினச்சி பார்க்குறீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமினா, ப்ளீஸ் மீனா, உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன், எனக்காக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேச மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருங்கள், உங்கள் மேலே கொஞ்சமாவது மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் சுத்தமாக போயிடுச்சு. திரும்பவும் இந்த மாதிரி அசிங்கமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன மீனா, என்ன இவ கூட இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கியா? இவ கூட லிங்க்கில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை என்ன பேசுகிறீங்க அத்தை, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, இங்கே பாருடி, உன்னை நம்பவே முடியாது. நீ யார்கிட்டலாம் எப்படி பேசுறன்னு யாருக்கு தெரியும்? எல்லாரையும் ஏற்றி விடுறதானே உன்னோட வேலையே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அத்தை. எதுக்காக அத்தை இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க? என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம ராஜு இருந்துட்டு போயிட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, அத்தை ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க, விடுங்கக்கா. இங்கே பாரு ராஜுமா, நானும் நிறைய வாட்டி இப்படி தான் கோவத்தில் பேசிட்டாங்கன்னு பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் என்னோட மனசு ரொம்ப காயப்படுத்துது. என்னால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. ஏதோ நான் தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரியே. பண்ணவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன எப்படி இவங்க கேள்வி கேட்கலாம் சொல்லுங்கள்? ஏதோ மனதாபிமான அடிப்படையில் தான் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் தெரிஞ்ச விஷயத்த. ஆனால் அதுக்கு இப்படி ஒரு கதையை கட்டி இப்படி என்கிட்ட பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு அழுதுகிட்டே ராஜி தோளில் படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நியாயத்தை ரொம்ப நல்லா தான் காப்பாற்றுறீங்க. உங்களுக்கு ஒரு நியாயனும் மற்றவங்களுக்கு ஒரு நியாயனும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க. என் பொண்ணு எப்படியெல்லாம் கஷ்டப்படுது தெரியுமா? நைட்டில் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு குட்டி விருந்து போடுறது என்ன, இப்போது சந்தோஷமாக இருக்கிறது என்ன, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் பேசுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா, வீட்டு முன்னாடி நின்று சாம கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காத. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிருவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க என்ன பெரிய மனுஷத்தனமாக நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி வர சொல்லிட்டா மட்டும் நாங்கள் இங்கே இருந்து போயிடுவோம்னு நினச்சி பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக என் பொண்ணு இந்த வீட்டில் வாழ வைக்காமல் விட மாட்டேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு நம்ம
மயில் அங்கேருந்து கூட்டிகிட்டு போவோம். அம்மா ஒரே நிமிஷமா நான் மாமா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி இவ்வளோ நேரம் உன்னை தானே கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க, அது உன்னோட மண்டையில் ஏறவே இல்லையா? எதுக்காக அந்த குடும்பத்து மேலே இவ்வளோ பாசமாக இருக்க? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உன் மேலே பாசமாக இருக்காங்கன்னு நினச்சி பார்த்துட்டியாடி? உன் மேலே துளி கூட பாசம் இல்லடி. அப்படியேப்பட்ட உங்க மேலே நீ எதுக்காகடி பாசம் வைக்கிற? இங்கே பாரு உனக்கு என்ன பண்ணுறாங்களோ திரும்பி நீ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன பண்ணீங்களோ எங்களுக்கு அதே தான் நாங்களும் உங்களுக்கு பண்ணுறோம், அதனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அவங்க கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாமல் இவங்க கிட்ட போயிட்டு பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ள என்ன திமிரு ஏறி போய் கிடக்குதா? இந்த திமிரெல்லாம் அடக்கிட்டு என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கொண்டு வர நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்து நம்ம சரவணன் கிட்டே, இங்கே பாருடா மாப்பிள்ள நீ கவலைப்படாதடா, கண்டிப்பாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்றதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தையால் பேசிட்டு போகிறாங்களே தவிர அவங்களால கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி அதாவது யார் நம்ம சரவணந்துட்டே இல்லை மாமா, எப்படி மாமா கஷ்டப்படாமல் இருக்க முடியும்? என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்களா இவங்க? இல்லை நான் எங்கே போயிட்டு இந்த இந்த குறைய சொல்லி அழுகிறது சொல்லுங்கள்? என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல, என்னோட தலையெழுத்து போல் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு நான் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு அப்படியே உசுரே போற மாதிரி ஆயிடுது. ஐயோ தான் பையன் தான் நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோன்னு யோசிக்கிற அளவுக்கு என்னோட பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டனே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, என்னங்க ஆச்சு, எதுக்காகங்க இப்படி இப்படி நீங்க இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு கோமதி, நம்ம பையன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டனே, என் பையன் வாழ்க்கையில் வசந்தன்னு ஒன்று வரவே வராதா, என் பையன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக மாமாவோட மனசுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க, மாமா கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கையை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லவும், இப்போ தான் நம்ம கோமதிக்கு ஒரு யோசனை வருது. ஏங்க சரவணனுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா என்னவா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த இதில் மாமாவுக்கு சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், அதுவும் 2வது கல்யாணத்துக்கு மாமா ஒத்துப்பாரா மாட்டாரன்னு எனக்கு யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி மீனா, இந்த யோசனையை சரவணன் கிட்டே சொல்லி பார்ப்போம், அவன் இதை ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை நம்ம பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு சரவணா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, எத்தனை முறை பேசினாலும் என்னோடய வாழ்க்கை இப்படி தானே இருக்க போகுது, அதை பேசி எதுக்காக எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தணும், அதனால் இதை பற்றி நான் பேச விரும்பலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரவணா, நான் இதை பற்றி பேசலை, இங்கே பாரு சரவணா, நான் இப்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ மனசுலேருந்து பதில் சொல்லுடா, உனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லு சரியா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா சரவணா, உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் யோசிக்கிறோம், நீ என்னடா சரவணா சொல்கிற, உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் அவங்க அடங்குவாங்கடா, இங்கே வராமையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, எனக்கு இன்னொரு கல்யாணத்தில் விருப்பமே கிடையாதுமா, எதுக்காகமா இன்னொரு கல்யாணம் எனக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டைம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதா, திரும்பவும் போய் பாலகணத்திலே விழணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா சரவணா, அதாவது இப்போ அமைஞ்ச வாழ்க்கை தான் உனக்கு சரியில்லைனா அமைய போகிற வாழ்க்கையும் சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ எப்படா யோசிக்கிற, அப்படியெல்லாம் யோசிக்காதடா, உன்னோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீ கவலையப்படாமல் அம்மா சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு கதர் இருந்துட்டு, இங்கே பாருமா, எதுக்காக நீங்கள் அண்ணனை வற்புறுத்துறீங்க, அண்ணனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம், இல்லைனா அண்ணனை வற்புறுத்தாதீங்க, அண்ணன் அவருக்கு என்ன தோணுதோ அதையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வந்துட்டு வெளியே போயிடுறாரு. டே சரவணா, ஏதாச்சும் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுவுமே பதில் சொல்லாமல் வீட்டை விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் லவ் பண்ண பொண்ணு வெளியே அழுதுகிட்டு நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே சரவணனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
அதுக்கப்புறம் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தன்னோட புருஷன் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறதாவும், தான் புருஷன்கிட்ட இருந்து விலகி வந்துட்டேன். அவன் டிவோர்ஸும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமும் என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். என்னால் அவன் கஷ்டப்படுத்துறத தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட சரவணன் வந்துட்டு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் உன்னை இந்த மாதிரியெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த மாட்டேன்ல, என்னை மன்னிச்சிரு, உன்னை ஏமாத்திட்டு போனது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் சொன்னவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், என்னோட வாழ்க்கையும் அந்த நிலைமையில தான் இருக்குது. நானும் டிவோர்ஸ்க்கு அப்ளை தான் பண்ணியிருக்கேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப புதக்குழியில் விழுந்த மாதிரி விழுந்துருச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நம்ம அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம சரவணன் கிட்ட, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் திரும்ப என்னை வந்து பார்க்க மாட்டான், என்னை அடிக்க மாட்டான், இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆடி போய் நிற்கிறாரு. நம்ம சரவணன் வந்துட்டு என்ன சொல்கிறது, என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் அமைதியாகவே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.